வைஜெயந்தி மாலாவுக்கும் சாவித்திரிக்கும் காஷ்மீரில் நடந்த உச்சகட்ட மோதல். சாவித்திரிக்காக தன் கொள்கையை மாற்றி நடித்த எம்ஜிஆர். படம் தயாரிக்காதே என்று ஜெமினி சொன்ன பிறகும் சாவித்ரி தன் வாழ்க்கையில் ஆப்பு வைத்து கொண்ட நிலைமை. அந்த படத்தில் இசையமைப்பாளருக்கும் கவிஞர் மருதகாசிக்கும் நடந்த சண்டை. சாவித்ரியை இயக்குனராக சிக்க வைத்த அந்த பிரபலம் யார்? இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க. சாவித்ரியை இயக்குனர் என்கின்ற சிக்கலில் மாட்ட வைத்த வசனகர்த்தா ஆரூர்தாஸ். இவர் சரோஜாதேவியை கதாநாயகியாக வைத்து பெண் என்று ஒரு படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார். அந்த படம் வெளியான போது மக்களிடம் சரியான வரவேற்பு பெறவில்லை. அப்போது சாவித்ரி ஊமை உள்ளங்கள் இந்த படத்தை தயாரிக்கப் போவதாக அறிவித்திருந்தார். அந்த படத்தை ஆரூர்தாஸ் இயக்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. ஆனால் பெண் படம் தோல்வியடைந்ததும் ஆரூர்தாஸ் இயக்க மறுக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்தது. ஆனால் அதற்கு பிறகு ஆரூர்தாஸ் அந்த படத்தை இயக்க மறுத்துவிட்டார். நான் வசனகர்த்தாவாகவே இருந்து கொள்கிறேன் என்று. இது சாவித்திரிக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. கௌரவ பிரச்சனையை ஏற்படுத்தியது. அதனால் அவர் இயக்குனர் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தார். ஜெமினிக்கும் சாவித்திரிக்கும் அப்பொழுது மனஸ்தாபம் ஏற்பட்டது. ஜெமினி வேறொரு பெண்ணுடன் பழகி கொண்டிருக்கிறார் என்று சாவித்திரி கேட்க அப்பொழுது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது வைஜெயந்தி மாலாவுடன் தேனிலவு என்ற படத்தில் அவர் நடித்து கொண்டிருந்தார். அரசல் புரசலாக ஜெமினியை பற்றியும் வைஜெயந்தி மாலா பற்றியும் கிசுகிசு கிளம்பிக் கொண்டிருந்தது. சாவித்ரி படப்பிடிப்பை காண்பதற்காக காஷ்மீருக்கு சென்றார். அதற்கு முன்பே படம் தயாரிக்காதே என்று சொல்லியும் கேளாமல் சிவாஜியை வைத்து படம் எடுக்கிறாரே சாவித்ரி என்று ஜெமினிக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. சாவித்ரி பற்றி பேசுவதையே குறைத்து கொள்ள தொடங்கினார். 1961 இயக்குனர் ஸ்ரீதர் இனிமையும் எளிமையும் கலந்த காதலை கொண்டு ஒரு கலகலப்பு ஜனரஞ்சகமான படத்தை தயாரித்து இயக்கினார். படத்தின் பெயர் தேனிலவு. ஸ்ரீதர் எப்பொழுதும் சென்டிமெண்ட் அதிகம் உள்ளவர். 8 என்பது ராசிலாத எண்ணாக இன்றும் திரைத்துறையில் காணப்படுகிறது. ஸ்ரீதர் முதலாக இயக்கிய கல்யாண பரிசு என்ற முக்கோண காதல் படத்துக்கு தலைப்பு வைத்த போது கல்யாண பரிசு என்று 8 எழுத்தில் வந்ததால் இதை நீக்கிவிட்டு 7 எழுத்தில் தலைப்பை வைத்தார். தன் இயக்க போகும் புதிய படத்தில் ஒற்றை எண்ணில் தலைப்பு வர வேண்டும் என்பதற்காக தேன் நிலவு என 5 எழுத்தில் படத்தின் பெயரை தேர்வு செய்தார். காஷ்மீரின் புகழ்பெற்ற வாட்டர் ஸ்கேட்டிங்கில் விளையாட்டை கண்டு அதனை தேன் நிலவு படத்தில் இடம்பெற செய்தார். கதாநாயகன் ஜெமினியும் கதாநாயகி வைஜெயந்தி மாலாவும் அந்த ஸ்கேட்டிங்கில் ஜாலியாக பாடுவதாக பாடல் காட்சியை படமாக்கினார். படப்பிடிப்பை காண ஜெமினியின் மனைவிமார்கள் பாபுஜியும் சாவித்திரியும் குடும்பத்துடன் காஷ்மீர் வந்தனர். வைஜெயந்தி மாலா தன் காலால் தண்ணீர் அடித்து ஜெமினியுடன் விளையாடினார். பார்த்து கொண்டிருந்த சாவித்திரிக்கு கோபம் பீரிட்டது. வைஜெயந்தி மாலா ஜெமினியை அவமானமாக நடத்துவதை கருத்தில் கொண்டு சண்டை போட ஆரம்பித்து விட்டார். சாவித்திரி, எப்படி காலால் அவர் மீது தண்ணீர் அடிப்பாய்? உனக்கு என்ன தைரியம்? நீ யார் அவர் மீது தண்ணீர் அடித்து விளையாட என்று கோபத்தில் கத்தினார் சாவித்ரி. வைஜெயந்தி மாலா இருவருக்கும் நடந்த சண்டை உச்சம் தொட்டது. எல்லோரும் சொல்லியும் சாவித்ரி அமைதி அடையவில்லை. ஜெமினி மீது இருக்கும் சாவித்ரியின் தூய அன்பு வைஜெயந்தி மாலாவுக்கு தெரிந்ததால் அவர் இதை பெரிதுபடுத்தவில்லை. உயிருக்கு உயிராக வாழ்ந்த அந்த தம்பதியினர் தங்களை அறியாமலேயே பெரிய கோடு ஒன்றை இட்டுக்கொண்டார்கள். அந்த பெயர்தான் விதி. அடுத்த நாளும் அந்த பாடல் காட்சி எடுத்துக்கொண்டிருக்கும் போது சாவித்ரி பார்த்து கொண்டிருந்தார். மீண்டும் வைஜெயந்தி மாலா ஜெமினியுடன் குதூகலமாக விளையாடி தண்ணீரை அடித்துக் கொண்டு சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார். மீண்டும் வைஜெயந்தி மாலாவிடம் சென்று சாவித்ரி இப்படி செய்வது சரியல்ல என்று கோபப்பட்டார். அதற்கு வைஜெயந்தி மாலா, நீ வேண்டுமென்றால் உன் கணவனை உன்னுடன் விளையாட வேண்டாம், பேச வேண்டாம் என்று கண்டித்துக்கொள். என்னை கண்டிக்க நீ யார் என்று கேட்க இருவருக்கும் சண்டை உச்சத்துக்கு சென்றது. இயக்குனர் ஸ்ரீதர் அங்கு வந்து இருவரையும் விலக்கிவிட்டு இனிமேல் படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு குடும்பத்தோடு யாரும் வந்து தொந்தரவு கொடுக்காதீர்கள் என்று சாவித்திரியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். சாவித்ரி மனம் விரும்பிய நிலையில் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். வைஜெயந்தி மாலாவுக்கும் சாவித்திரிக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜெமினி ஒரு வார்த்தை கூட பேசாமல் குறுநகை போட்டுக் கொண்டிருந்தது சாவித்திரிக்கு மிகவும் மனவேதனையை ஏற்படுத்தியது. இங்கே தன் இருவருக்கும் முதலாக ஒரு விரிசல் கோடு ஏற்பட்டது. அதற்கு காரணம் வைஜெயந்தி மாலா என்று சொன்னாலும் மிகையல்ல. 1961 தயாரிக்கப்பட்ட தேனிலவு கருப்பு வெள்ளை படமாக அமைந்தது. ரசிகர்களுக்கு காஷ்மீர் அழகை முழுமையாக அனுபவிக்க தடையாக இருந்தது. சாவித்ரி காதலிக்க தொடங்கி ஜெமினியின் மனதில் எங்கோ ஒரு மூலையில் குத்தி கொண்டே இருந்தது. ஜெமினி ஏற்கனவே 2 பெண்களை திருமணம் செய்தவர். இந்து திருமண சட்டத்தின்படி முதல் மனைவியை மனமுடிவு செய்யாமல் இன்னொரு மனம் புரிய முடியாது. ஆனால் ஜெமினி எப்படி 3 பெண்களை பகிரங்கமாக மனமுடிந்தார் என்பது இன்று வரை யாருக்குமே விளங்காத ஒரு மர்மம். எம்ஜிஆர் படங்கள் இல்லாத ஒரு புதிய பாணி வேட்டைக்காரன் படத்தில் முதலாக உருவாக்கப்பட்டது. எம்ஜிஆரின் எல்லா படங்களிலும் கதாநாயகி
எம்ஜிஆர் புகழ் பாடுவது போலத்தான் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் முதலாக வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகியை புகழ்ந்து பாடுவது போல் காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற பாடல் வரிகள் அத்தனையும் சாவித்திரியை புகழ்ந்து பாடுவது போல் இருக்கும் தத்துவ பாடல்களாக இருந்தது. எம்ஜிஆர் பாடியதாக காட்சி அமைக்கப்பட்ட பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது. ஆனால் தேவர் மீண்டும் எம்ஜிஆர் சாவித்திரியை நடிக்க வைக்க விரும்பினார். ஆனால் சாவித்திரி படத்தில் நடிக்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். தேனிலவு படத்தை மொத்தம் 52 நாட்களில் படத்தை முடித்தார் ஸ்ரீதர். காஷ்மீரில் படமாக்கப்பட்ட முதல் தென்னிந்திய திரைப்படம் இதுதான். ஓஹோ எந்தன் பேபி பாடலை தால் ஏரியில் எடுத்தார் ஸ்ரீதர். வைஜெயந்தி மாலாவுக்கு நீச்சல் தெரியாது என்பதால் அதை கற்றுக்கொண்டு வந்து இந்த காட்சியில் நடித்தார் அவர். படம் முடிந்து சென்சார் சென்றால் சிக்கல். காஷ்மீர் மலைவாசிகளுக்கும் ஹீரோவுக்கும் கிளைமாக்ஸில் மோதல் வருகிறது. இது சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலமான காஷ்மீருக்கும் இந்தியாவின் இதர பகுதிக்குமான சுமூக உறவை பாதிக்கும் என்றார் அப்போதைய தணிக்கை அதிகாரி சாஸ்திரி. தணிக்கை கொடுக்க மறுத்துவிட்டார். தேனிலவு படத்தில் எம் ராஜா இசையமைத்திருந்தார். ஸ்ரீதர் படங்களுக்கு அவர்தான் அப்பொழுது இசையமைத்து வந்தார். முதலில் இதற்கு மருதகாசி பாடலாசிரியராக ஒப்பந்தமாகி 3 பாடல்களை எழுதினார். இசையமைப்பாளர் ஏ.எம். ராஜாவுக்கும் அவருக்கும் விடிவெள்ளி படத்தின் போது பிரச்சனை இருந்ததால் அவருடன் பணியாற்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் மருதகாசி. இதற்காக எழுதிய 3 பாடல்களையும் கைவிடும்படி சொல்லிவிட்டார். பிறகுதான் கண்ணதாசன் எழுதினார். ஓஹோ எந்தன் பேபி, பாட்டு பாடவா, நிலவும் மலரும், மலரே மலரே தெரியாதா, சின்ன சின்ன கண்ணிலே, காலையும் நீயே, ஊரெங்கும் தேடினேன் என அனைத்து பாடல்களும் ஹிட். அப்போதெல்லாம் செட்டில் தான் பெரும்பாலான திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன. அவுட்டோர் என்றால் ஊட்டி, கொடைக்கானல், மைசூர் என்று செல்வார்கள். ஆனால் தேனிலவு படத்தை காஷ்மீரில் எடுத்தார் ஸ்ரீதர். 2 மாதங்கள் அங்கு படப்பிடிப்பு. நடிகர் நடிகைகள் குடும்பத்துடன் அங்கு வரலாம் என்ற சலுகையும் வழங்கப்பட்டது. டெக்னீஷியன்களுக்கு இந்த சலுகை கிடையாது. இப்படி ஸ்ரீதர் வழங்கிய சலுகைதான் வைஜெயந்தி மாலாவுக்கும் சாவித்திரிக்கும் நடந்த சண்டை மோதல் ஏற்பட்டது.